இந்த பாவம் எங்கிருந்து உண்டானது? அது சாத்தானுடைய வித்து. அந்த சர்பத்தின் வித்திலிருந்து தோன்றினது இந்த நோயும் வியாதியும். அது மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் தன்மைகள் எல்லாமே அந்த சர்பத்தின் வித்திலிருந்து தோன்றினது. கொலை செய்ய வைக்கிறது, பொய் சொல்ல வைக்கிறது, பொய் சாட்சி சொல்ல வைக்கிறது, அடுத்தவருடைய பொருட்களை அபகரிக்க செய்கிறது, விபச்சாரம் செய்ய வைக்கிறது, வேசித்தனம் பண்ண வைக்கிறது, விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கிறது. இது எல்லாமே எங்கிருந்து வருகிற பாவத்தின் தன்மைகள், அவிசுவாசத்தின் தன்மைகள். அவிசுவாசம், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அவிசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும் போது, இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை என்ன பண்ணுது? செய்ய வைக்கிறது, செய்ய தூண்டுகிறது. இது யாருடையது? இது பிசாசினால் உண்டானது. சாத்தான் தான் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ண கொண்டு வருகிறான். அப்படியானால் அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? இன்னும் அந்த பாவ கிருமி, இன்னும் சாத்தானுடைய கிருமி இன்றும் உயிரோடு தான் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆகினால் தான் நீங்க திரும்ப அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாவ கிருமி மறித்து விட்டால் உங்களால் பாவம் செய்ய முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆவியில் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். 1 நீங்க வாசிப்பீர்கள், ஆவியில் மீண்டும் பிறந்தவர்கள் பாவம் செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறது. நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம் என்றால், மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்கிறோம் என்றால், அந்த பாவம் இன்றும் நமக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இன்று பாவிகளாக இருக்கிறார்கள். அப்ப பாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். You have to die to yourself. You have to die to your sin. தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார், you must die. உங்கள் பாவங்களுக்கு, நீங்க சொந்த பாவங்களுக்கு நீங்கள் மரிக்க வேண்டும். உன் சொந்த வாழ்க்கையின் ஜீவித்துக்கு நீங்கள் மரிக்க வேண்டும். உன் சொந்த முடிவுகளுக்கு நீங்கள் மரிக்க வேண்டும். உன் சொந்த கருத்துக்களுக்கு நீங்கள் மரிக்க வேண்டும். நீங்கள் மரிக்காவிட்டால் அதுக்கான பலனை அது கொண்டு வருவது கிடையாது. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதனுடைய பலனை அது கொண்டு வருவது இல்லை. முதலாவது அது மரிக்க வேண்டும். அது செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொண்டு வரும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அது போலதான் நாம் நமக்கு மரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அது வேதத்திலே பசுத்த பவுல் அங்கே ரோமர்ல கூறியிருக்கிறார். அது என்ன கூறியிருக்கிறார் என்றால், நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. ஏற்கனவே நாம் பாவத்துல மரிச்சு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. சுத்திகரிப்பு அதுதான். வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், ஒரு தண்ணி தொட்டி உதாரணத்துக்கு எடுத்துங்க. அதுல ரொம்ப நாள் அது பயன்படுத்தாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கும்? கிருமிகள் வந்துடும், பாச பிடிச்சிரும். நீங்க தண்ணி ஊத்தி அதுல குடிச்சீங்கன்னா நீங்க செத்துருவீங்க சீக்கிரத்துல. ஏன்னா அதுல என்ன இருக்கும்? பாக்டீரியா இருக்கும், அதுல கிருமிகள் இருக்கும். நீங்க அதை குடிக்கும் போது உங்களுக்குள்ளாக என்ன பண்ணும்? வியாதி வரும். வியாதி மரணத்தை கொண்டு வரும். ஆனா ப்ளீச், கிருமி நாசினி, தூய்மையாக்கும் திரவம் அல்லது பவுடர், அதை போட்டு நீங்க என்ன பண்ண? கிருமி நாசினியை போட்டு தண்ணி தொட்டியை நீங்க சுத்தமாக்கும் போது அல்லது கிருமிகள் என்ன பண்ணும்? அது கொண்டுடும். அப்ப தொட்டி எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அப்ப நீங்க அதுல என்ன பண்ணுவீங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி குடிச்சீங்கன்னா ஆமா ஆரோக்கியமா இருக்கலாம். உங்களுக்கு நோய் இருக்காது, வியாதி இருக்காது. அது போலதான் நம்முடைய சரீரம். இந்த சரீரம் ஒரு தண்ணி தொட்டி போலதான். இல்ல பாவம் அல்லது உள்ள இருக்கிறது. இதை பசுத்தமாக்குவதற்கு ஒன்று தேவையா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்களை பசுத்தமாக்கும். தேவனுடைய சிந்தப்பட்ட, அதாவது இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட, கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், அதுதான் என்ன செய்கிறது? நம்மை சுத்திகரிக்கிறது. அதுதான் நம்மை பாவத்துக்கு மரிக்க செய்கிறது. அதுல உயிர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்துல உயிர் இருக்கிறது. அது அவருடைய வார்த்தையா இருக்கிறது. வார்த்தை என்று மரிப்பதில்லை. வானம் பூமி ஒழிந்து போனவில்லை, வார்த்தைகளை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. வேதம் சொல்லி இருக்கிறதா இல்லையா? சொல்லி இருக்கிறது. வார்த்தை என்றென்றுமாய் ஜீவிக்கக்கூடிய ஒன்று. இந்த உலகமே அழிந்து போனாலும், நம்முடைய கண்களினால் காணக்கூடிய எல்லாமே அழிந்து போனால், இந்த பூமியுமே அழிந்து போனால், அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. அப்ப அந்த வார்த்தை என்றென்றுமாய் ஜீவிக்கக்கூடிய ஒன்று. அந்த வார்த்தை நமக்குள் ஜீவித்தால், கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? அந்த வார்த்தை நமக்குள் ஜீவித்தால், அந்த வார்த்தை மரிக்காது. அது என்றென்றுமாய் ஜீவிக்கக்கூடிய ஒன்று. அது அழிந்து போவதில்லை. என்றென்றுமாய் ஜீவிக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக ஜீவிக்குமானால் பாவம் உங்களுக்குள்ளாக இருக்குமா? பாவம் எதனால் உண்டானது? அது பிசாசினால் உண்டானது. சாத்தான் தான் என்ன செய்கிறான்? பாவத்தையும் இச்சையையும் அவன் கொண்டு வருகிறான். அதனால் தான் பாவமானது உண்டாகுகிறது. ஆனால் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வரும்போது, இப்ப ரெண்டுத்திலும் ஜீவன் இருக்கிறது. சாத்தான் கொண்டு வந்த அந்த சர்பத்தின் வித்திலும் ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப ரெண்டுத்திலுமே என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆகையினால் தான் தீர்க்கதரிசி சொல்கிறார்,
முதலாவது நீங்கள் மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அங்கே கூறுகிறார், நீ முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்? மரிக்க வேண்டும். நான் ஏன் பரிசுத்தமாக வேண்டும்? நான் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்திலே நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? நான் ஏன் பரிசுத்தமாக வேண்டும்? ஏனென்றால் அங்கே பாவத்தின் கிருமி அங்கே இருக்கிறது. பிசாசினால் தெளிக்கப்பட்ட அந்த விஷ கிருமி, அது என்ன? அதுதான் பாவம், அதுதான் அவிசுவாசம், அதுதான் சந்தேகம், இதுதான் மரணத்தை பிறப்பிக்கிறது. இது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்க இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா இதனுடைய முடிவு என்னவா இருக்கிறது? அது மரணமா இருக்கிறது. இறுதியில் அது பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது. சாத்தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. வேதத்துல எங்கேயாவது எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். யாராவது வேதத்துல எடுத்து காட்ட முடியுமா? சாத்தானால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் என்று வேதம் எங்கேயாவது கூறியிருக்கிறதா? கிடையாது. தேவன் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். சாத்தானால் தெய்வீக சுகமளித்தலை கொண்டு வர முடியாது. சாத்தானால் நோயை கொண்டு வர முடியும், ஆனா சுகமாக்க முடியாது. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? சாத்தானால் வியாதியை கொண்டு வர முடியும், சாத்தானால் நோயை கொண்டு வர முடியும், சாத்தானால் மரணத்தை கொண்டு வர முடியும், ஆனால் அவனால் சுகமாக்க முடியாது. அவனால் ஒரு மனிதனை குணமாக்க முடியாது. அவனால் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். தேவன் ஒருவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். சாத்தானால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்ப பிசாசினால் உண்டானது என்ன? வியாதி. அப்படியானால் ரெண்டுத்திலுமே பாருங்க, ரெண்டுத்திலுமே ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்திலும் ஜீவன் இருக்கிறது. சாத்தானுடைய கிருமியிலும் விஷ கிருமியிலும் அங்கே ஜீவன் இருக்கிறது. ரெண்டுத்திலுமே என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அங்கே தீர்க்கதரிசி கூறுகிறார், சாத்தான் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே அவன் ஏவாளுக்குள்ளாக என்ன செய்தான்? அந்த விஷ கிருமியை தெளித்தான். இப்ப நோயின் இருந்தா அதுக்கான மருந்தும் இருக்கணும், சரிதானே? ஒரு வியாதி என்றால் அதுக்கான தீர்வும் இருக்கணும். சாத்தான் முதலாவது என்ன செய்தான்? வியாதியை கொண்டு வந்தான், பாவத்தை கொண்டு வந்தான், அவிசுவாசத்தை கொண்டு வந்தான், சந்தேகத்தை கொண்டு வந்தான். இவைகளெல்லாம் மரணத்தை பிறப்பித்தது. அதுக்கான தீர்வும் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? அது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையை சரியாக எடுத்து பேசும்போது, சரியாக எடுத்து சொல்லும் போது அதுதான் தெய்வீக சுகமளித்தலை கொண்டு வருகிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். நான் தொடர்ந்து அந்த செய்தியில நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதனால பாருங்கள், நாம் எப்படி சுகம் அடைவது? நாம் எப்படி வியாதியிலிருந்து நாம் சுகம் அடைவது? ஒரு மனுஷன் பூமியில தொடர்பு கொள்ள 5 புலன்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த செய்தி பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த பூமியில ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்ள 5 புலன்கள் நம்ம இடத்துல இருக்கிற சரீரத்துக்கு, மாம்ச சரீரத்திற்கு பார்க்கிறது, கேட்கிறது, நுகர்கிறது, பேசுகிறது அல்லது சுவைக்கிறது அல்லது உணர்கிறது. 5வது உணர்கிறது. பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல். 5 வகையான புலன்கள் ஒரு மாம்ச சரீரத்தில் இருக்கிறது. அதே போல ஆத்துமாவுக்கு 5 புலன்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ளாக அதையும் தாண்டி உங்களுக்குள்ளாக ஆவி இருக்கிறது. அந்த ஆவிக்கு ஒரே ஒரு புலன் தான் உண்டு. ஆவிக்கு ஒரு புலன் தான் உண்டு. மாம்ச சரீரத்துக்கு 5 புலன்கள், ஆத்மாவுக்கு 5 புலன்கள், ஆவிக்கு ஒரே ஒரு புலன், அதுதான் விசுவாசம். அங்கே 2 காரியம் இருக்கிறது. ஒன்று விசுவாசம் அல்லது அவிசுவாசம். ரெண்டுத்துல ஏன்னா ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒரே நேரத்தில் விசுவாசமும் அதே நேரத்தில் அவிசுவாசமும் இருக்க முடியாது. ஒன்று விசுவாசம் இருக்க வேண்டும் அல்லது அவிசுவாசம் இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த விசுவாசம் தான் என்ன செய்கிறது? உங்களை தெய்வீக சுகமளித்தலுக்கு நேராக உங்களை வழி நடத்துகிறது. அதுதான் தெய்வீக சுகமளித்தலை கொண்டு வருகிறது. உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் அல்ல. என்னால் உங்களை சுகமாக்க முடியாது. ஒரு ஊழியக்காரர் உங்களால் என்ன பண்ண முடியாது? சுகமாக்க முடியாது. ஆனால் ஒரு வியாதிகளுக்காக ஜெபிக்க முடியும். தேவனிடத்தில் இரக்கத்தை கெஞ்ச முடியும். ஆனால் ஒரு ஊழியக்காரன் உங்களை சுகப்படுத்த முடியாது. அதுக்கு தேவையானது என்ன? விசுவாசம். இப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனால் கிரியை செய்ய முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், the Holy Spirit can perform depends on your faith. உங்களுடைய விசுவாசத்தின்படிதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். உங்களுடைய விசுவாசத்தின்படிதான் தேவன் கிரியை செய்வார். விசுவாசம் இல்லை என்றால் தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதத்தில் கூறியிருக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் பாஸ்டர் எனக்கு ஜெபிச்சா நல்லாயிடும், நடக்காது, நடக்கவே நடக்காது. பாஸ்டர் எனக்காக வந்து ஜெபிச்சாருன்னா நல்லாயிடும். ஆனா விசுவாசத்திலிருந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக நடக்கும். பாஸ்டர் வந்து ஜெபிச்சா நல்லமா சுகமாகும். காரணம் என்ன? நீங்க அதை விசுவாசிச்சீங்க. என் பாஸ்டர் தேவனுடைய ஊழியக்காரன், அவர் வந்து எனக்கு ஜெபித்தால் போதும், நான் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசம் இருக்குது பாருங்க. அது உங்களை சுகமடைதலை கொண்டு வரும்.
தேவன் எனக்கு இருக்கிறார். மருத்துவர்களாலும் என்ன பண்ண முடியாது, என்ன சுகமாக்க முடியாது. இந்த பூமியில என்னை சுகப்படுத்தக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக நீங்கள் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக நீங்க என்ன பண்ணுவீங்க, சுகத்தை பெற்றுக் கொள்வீங்க. அல்லேலூயா. இந்த பூமியிலேயே என்னை சுகமாக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அவர் ஒருவர் தான், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய காயங்களில் நான் குணமானேன் என்று வேதம் கூறியிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில், அந்த தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, கர்த்தர் உரைக்கிறதாவது வேதத்தில் இந்த வார்த்தை கூறியிருக்கிறது, இந்த வாக்குத்தத்தமானது எனக்கு சொந்தமானது, கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தை எனக்காக கூறியிருக்கிறார். இப்படியாக நீங்கள் விசுவாசித்து தேவனிடத்தில் கேட்டு பாருங்க. நான் பிதா மகிமைப்படும்படியாக அந்த காரியத்தை செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இந்த பாவமானது எப்படி உள்ள வருகிறது என்றால் அவிவிசுவாசமும் சந்தேகம்தான். முதலாவது சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். தேவனுடைய வார்த்தை, அதாவது இந்த வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை அவிவிசுவாசிக்கும்படி செய்கிறான். தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படி செய்கிறான். தேவனுடைய வார்த்தையை சந்தேகிப்பதே பாவம். அங்கே ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தார். சந்தேகத்தின் நிமித்தமாக இன்னைக்கு முழு உலகமே சீர்கேடாய் இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாக இன்னைக்கு முழு உலகமே சீர்கெட்டு போயிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவம். அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பாவம், அவிவிசுவாசம். தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தது நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசமாக எண்ணிதன் நிமித்தமாக பாவமானது பூமியில பிறந்தது. அந்த பாவத்தின் பலன் இன்னைக்கு மரணமா இருக்கிறது. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், அது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று கூறியிருக்கிறார். அதனால்தான் சொல்றேன், சாத்தானுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. சாத்தானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படி செய்து உங்களை பாவம் செய்ய வச்சிருவான். எந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே வந்தீங்களோ திரும்பவுமாக அந்த பாவத்தை செய்யும்படியாக உங்களை செய்ய வைப்பான். அதனால்தான் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பவுமே ஜெபத்திலும் உபவாசத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் தரித்து நில்லுங்க. சாத்தான் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. மரணமும் பாதாளம் இந்த வாசலை மேற்கொள்வதில்லை. சத்துருவின் வாசலை மேற்கொள்வது எது? உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் தான். The faith is the victory that over the sin, overcome the sin, that overcome the gate of the enemy. தீர்க்கதரிசி கூறுகிறார். நம்ம ஏற்கனவே இந்த செய்தி நம்ம அறிஞ்சிருப்போம், சத்துருவின் வாசலை மேற்கொள்ளுதல் என்ற செய்தி. அது தீர்க்கதரிசி பேசுகிறார். Faith is the victory. விசுவாசமே ஜெயத்தை கொண்டு வருகிறது. அது மரணத்தின் பாதாளத்தின் வாசலையும் அது ஜெயித்தது. அந்த விசுவாசம் எங்க இருக்கிறது? நமக்குள்ள இருக்கிறது. ஸ்தாபனத்தில் இல்ல, நமக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் ஆதி அப்போஸ்தலருடைய விசுவாசத்துக்கு நேராய் திருப்பக்கூடிய செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பி அந்த ஆதியில் இருந்த அப்போஸ்தலருடைய விசுவாசத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் நம்ம மிகுந்த பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம். விசுவாசம் என்ன செய்கிறது? நாம் ஜெபிக்க தான் முடியும், ஆனா கிரியை செய்வது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் கிரியை செய்வார். எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை சுகமாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போதுமான வழி அங்கே இருக்கிறது. இப்ப பாருங்கள், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது அது என்ன செய்கிறது? அதுதான் காரியம். எதன் அடிப்படையில் அந்த விசுவாசம் கிரியை செய்கிறது? வியாதி வந்துச்சு, படுத்த படுக்கையா இருக்கீங்க, விசுவாசத்தினால் எப்படி அறிக்கை செய்வீங்க? உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் என்ன செய்கிறது? உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்து என் நோய்களுக்காக அவர் மரித்தார், இயேசு கிறிஸ்து என் நோய்க்காக மரித்தார், என் வியாதிக்காக அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்தது அது என்னுடைய பாவங்களுக்காக. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய காயங்களில் நான் என்ன பண்ணேன்? குணமானேன். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவர் உங்களுடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வியாதிகளுக்காகவும் அவர் மரித்தார், உன் நோய்களுக்காக அவர் மரித்தார், வியாதிகளுக்காக மரித்தார், உடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், உடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். உங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப எல்லாமே அவர் எடுத்துக்கொண்டார். உங்களுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதானே நம்ம பார்க்கிறோம், ஒரு ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். அப்போ அக்கிரமம், உங்கள் மேல் இருந்த அக்கிரமம் அவர் மேல் வந்தது. உங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை
அவர் மேல் வந்தது. உங்கள் மேல் இருந்த நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. உங்களுக்குள்ளாக இருந்த வியாதி அவர் மேல் வந்தது. உங்களுடைய சுகவீனங்கள், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அந்த பாரமான அந்த கல்வாரியிலே, இந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். வியாதியா இருக்கிறீங்களா? கல்வாரியை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்காக மரித்தார். வாழ்க்கையில கஷ்டம் வருதா? கல்வாரியை நோக்கி பாருங்க. வாழ்க்கையில நஷ்டம் வருதா? கல்வாரியை நோக்கி பாருங்க. எல்லாவற்றுக்காக தான் இயேசு கிறிஸ்து மரிச்சார். உங்களுடைய ஸ்தானத்தையே அவர் எடுத்துக்கொண்டார். உங்கள் இந்த பூமியிலே நீங்கள் பிரயாணம் பண்ண, அதாவது இந்த அந்த யோர்தானின் அக்கறையிலே போய் சேருகிற வரையிலும் உங்களுடைய பிரயாணத்துக்கு தேவையான எல்லாம், யாத்திரைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த கல்வாரியின் சிலுவையில இருக்கிறது. கல்வாரியை நோக்கி பாருங்க. அந்த மீட்பின் ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. அது உங்களுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறார்? வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, கிளைம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறீங்க. இப்ப தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் குணமடைய விரும்புவதை விட 1000 மடங்கு அதிகமாக அவரே இன்று இரவு உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். தீர்க்கதரிசி இது குறித்து கூறியிருக்கிறார். நீங்க சுகமடையணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதை விட தேவன் 1000 மடங்கு அவர் விரும்புகிறார். நீங்க சுகமா இருக்கணும்னு சொல்லி 1000 மடங்கு அவர் விரும்புகிறார். தீர்க்கதரிசி பேசுகிறார். நீங்க நினைக்கலாம், கர்த்தாவே என்னை சுகமாக்கும், இந்த வியாதி என்னை வேதனைக்குள்ளாக வைத்திருக்கிறது, ஒவ்வொரு முறையும் இந்த வியாதியானது என்னை பின்தொடர்ந்து வருகிறது, என்னை வேதனைக்குள்ளாக வைத்திருக்கிறது, இந்த நோய் என்னை பின்தொடர்ந்து வைக்கிறது, அது என்னை வேதனைக்குள்ளாக என்னை கொண்டு செல்கிறது, ஒவ்வொரு முறையும் என்னை கஷ்டப்படுத்துகிறது. நீங்கள் சுகமாவதை விட 1000 மடங்கு தேவன் விரும்புகிறார். அதான் நீங்க தீர்க்கதரிசி கொள்கிறார். என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் குணமடைய விரும்புவதை விட 1000 மடங்கு அதிகமாக அவரே இன்று இரவு உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதனால தான் உங்களால் என்ன பண்ண முடியல, சுகமடையல. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஏன் பயப்படுறீங்க? இப்போ சொல்றாரு பாருங்க. நீங்கள் உங்கள் உணர்வுகளின்படியே செயல்படுகிறீர்கள். ஏனெனில் இதுவரை நீங்கள் அவற்றையே கருத்தில் கொண்டு அவற்றின்படியே வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் முழு வாழ்க்கையுமே அதில் பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நீங்கள் விலகி வர வேண்டும். நோய் வரும்போது உங்க சரீரத்தை நீங்க பாக்குறீங்க, உங்களுடைய உணர்வுகளை நீங்க பாக்குறீங்க. விசுவாசம் எங்க இருக்கிறது? சரீரத்தில் வருகிற உணர்ச்சிகள் அல்ல, அது ஆவியிலிருந்து வருகிறது. விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? ஆவியிலிருந்து வருகிறது. ஒரு சரீரத்திலிருந்து வரல. ஒரு சரீரத்தில் 5 புலன்கள் இருக்கிறது. ஒரு ஊசி வச்சு குத்துனீங்கன்னா வலிக்கும். அது உங்களுடைய உணர்ச்சி பேசும், வலிக்குதுன்னு சொல்லும். அப்போ உங்க வாய் என்ன அறிக்கை செய்யும்? வலிக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? சத்தம் போட்டு சொல்வீங்க. இந்த உணர்வுகளின் பாக்குறதுனாலதான், இந்த உணர்ச்சிகளை நீங்க பாக்குறதுனாலதான், இந்த உணர்வுகளை நீங்க பாக்குறதுனாலதான் உங்களால சுகம் அடையல. ஏனென்றால் ஒரு அடிபடிச்சுன்னா அந்த காயத்தை பாக்குறீங்க, அதனால் உண்டாகுகிற வேதனையும் வலியை நீங்க பாக்குறீங்க, அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. அதனால உங்களால சுகம் அடையல. ஒவ்வொரு முறையும் அந்த வியாதியானது உங்களை வேதனைக்குள்ளாக மாற்றும் போது, உங்களை வேதனைப்படுத்தும் போது அது என்ன செய்கிறது? வலிக்குதே, இன்னும் தேவன் என்ன சுகமாக்கலையே, நான் இவ்வளவு நாள் நான் பரிசுத்தமா வாழ்ந்தனே, தேவனுக்காக காணிக்கையில செலுத்தினே, தேவனுக்காக தசம்பாகல செலுத்தினே, தேவன் என்ன கைவிட்டாரா இப்படின்னு உங்களை சொல்ல வைக்கும். இதுதான் அவிவிசுவாசம். இதனாலதான் உங்களால் சுகமடையல. உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உங்களுக்குள்ளாக இருக்கிற வியாதி உங்களை வேதனைப்படுத்தும் போது, உங்களுக்குள்ளாக இருக்கிற நோய் உங்களை கஷ்டப்படுத்தும் போது, உங்களுக்குள்ளாக இருக்கிற நோய் அது உங்களை துன்பப்படுத்தும் போது, உங்களை துக்கப்படுத்தும் போது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீங்க. கர்த்தாவே, நீதான் என்னை சுகமாக்கக்கூடியவர், உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன், உங்களுடைய காயங்களில் நான் குணமானேன் என்று வேதம் கூறியிருக்கிறதே, உடைய வார்த்தையின்படி நான் விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறேனே. ஒவ்வொரு முறையும் இந்த வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் இந்த வியாதியானது என்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி நீங்கள் அவரிடத்தில் கூறும்போது, அறிக்கை செய்யும் போது, விசுவாசத்தில் கேட்கும் போது, உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வியாதி உங்களை தொல்லைப்படுத்தும் போது, வேதனை கொண்டு வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? என்னடா ஒழிச்சுட்டே இருக்கிறது, நான் தினந்தோறும் தான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொரு முறையும் நான் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன், ஏன் இன்னும் எனக்கு சுகமாகல? சாத்தானுடைய செவிகளில் வந்து பேசுவான். பாத்தியா, தினந்தோறும் வாரந்தோறும் சபைக்கு போன, தசம்பாகத்தை செலுத்தின, உண்மையா வாழ்ந்த, வேதத்தின்படி சரியா வாழ்ந்த, பசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த, ஆனா பாத்தியா, தேவன் உன்னை சுகமாக்கல, தேவன் உன்னை கைவிட்டார் என்று சாத்தான் பொய் சொல்லுவான். அவனுக்கு நீங்க செவி கொடுக்காது. சாத்தான் எங்க பேசுறான் கவனிக்கிறீங்களா? சாத்தான் இடத்துல வந்து பேசுவான், இன்னும் நீ சுகமாகல, சபைக்கு போனிய, அதுக்கான பலன் என்னங்க? தசம்பாக செலுத்திங்க, அதுக்கான பலன் என்ன?
காணிக்கைகளை செலுத்தி அதுக்கான பலன் என்ன? உன் பிரயாசத்தோடு உன் முயற்சியோடு சபைக்கு போனியே, உன் பலன் என்ன? தேவன் உன்னை சுகமாக்கினாரா? அந்த சரீரம் இருக்கிற வேதனை உங்களை துக்கப்படுத்தும் போது அது என்ன நினைப்பீங்க? சாத்தான் சொல்றது சரின்னு சொல்வீங்களா? இல்ல சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, நீ சொல்லுகிறது போய், தேவன் என்னை சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படி சொல்வீங்களா? இதுதான் காரியம். சாத்தான் உங்களிடத்துல பொய் சொல்லும் போது, ஆமா நீ சொல்றது சரிதான், நான் இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தேன், வேதத்தின்படி நான் சரியா இருந்தேன், ஆனா தேவன் என்னை கைவிட்டாரா? ஏன் இன்னும் இந்த நோய் என்னை வேதனைக்குள்ளாக கொண்டு வருகிறது? ஏன் என்னை ஒவ்வொரு முறையும் இந்த நோயானது என்னை தொல்லைக்குள்ளாக வைத்திருக்கிறது? அப்ப தேவன் என்னை கைவிட்டாரா? இப்படியாக சாத்தான் உங்களை என்ன பண்ணுவான்? சந்தேகங்களை கொண்டு வருவான். நீங்க சந்தேகிச்சீங்கன்னா அவுட்டு. சந்தேகம் தான் என்ன செய்கிறது? பாவத்தை பிறப்பிக்கிறது. சந்தேகத்தினாலதான் நீங்க என்ன பண்றீங்க? பாவத்தின் தன்மைகள் உங்க இடத்துல காணப்படுகிறது. பொய் சொல்வீங்க, திருடுவீங்க, பொய் பேசுவீங்க, விபச்சாரம் செய்வீங்க, எல்லாமே செய்வீங்க. இவைகளெல்லாம் பாவத்தின் தன்மைகள். பாவத்தின் தன்மைகள் இவைகளெல்லாம் எப்படி உண்டாயிருக்கிறது? அவிவிசுவாசம், சந்தேகம். ஆகையினால்தான் இந்த காரியங்கள் எல்லாமே பிறப்பிக்கிறது. அதனால்தான் சொல்றேன், சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவனுக்கு செவி கொடுக்காதீங்க. அவனுக்கு உங்களிடத்துல பேசுகிறானா, இந்த வார்த்தைக்கு முரணா பேசுறானா, இந்த வார்த்தைக்கு அவன் எதிரா பேசுறானா, ஒரே வார்த்தை சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை சுகமாக்கினாலும் சுகமாக்காமல் போனாலும், நான் வாழ்ந்தாலும் மறித்தாலும் அது அவருக்காகத்தான். எப்போதும் சத்தத்தை நான் செவி கொடுக்கவே மாட்டேன். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ன சொன்னாங்க? தேவன் என்னை கைவிட்டாலும் கைவிடாமல் போனாலும், என்னை சேர்த்துக் கொண்டாலும் சேர்த்துக் கொள்ளாமல் போனாலும், ஒருவேளை இந்த அக்கினி சூழ்நிலை என்னை தள்ளிவிட்டு என்னை கொன்று போட்டாலும், நீ செஞ்சு வச்ச சிலைக்கு நான் வணங்கவே மாட்டேன். இதுதான் விசுவாசம். தேவன் அவர்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை பார்த்து அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். அங்கே 4வது மனிதன், தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒரு சாயலிலே 4வது மனிதனாக அங்கே அவரோடு கூட சுற்றி கொண்டிருந்தார். விசுவாசத்தை பார்த்து தேவனே சிங்காசனத்தை இறங்கி வந்தார். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். சாத்தான் கொண்டு வருகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அப்பாலே போ சாத்தானே, நான் வாழ்ந்தாலும் மறித்தாலும் அது தேவனுக்காக. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என்னை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாமல் போனாலும் அது குறித்து எனக்கு கவலை இல்லை. வியாதி என்னை துன்பப்படுத்தினாலும், தொல்லைக்குள்ளாக கொண்டு வந்தாலும், அது வேதனைக்குள்ளாக கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. நான் மறிச்சாலும் வாழ்ந்தாலும் அது கிறிஸ்துவுக்காக தான். இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே கிடையாதுங்க. அதுதான், மனைவி முக்கியம் அல்ல, கணவர் முக்கியம் அல்ல, பெற்றோர்கள் முக்கியம் அல்ல, தேவன் தான் நமக்கு முக்கியம். குடும்பம் எல்லாம் தற்காலிகமானதான். ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பசுத்த ஆவியின் திரைக்குள்ளாக நீங்கள் வரும்போது குடும்பத்தை நீங்க குறிச்சு அக்கறை கொள்ள மாட்டீங்க. உன் தகப்பன் தாயை குறித்து நீங்க அக்கறை கொள்ள மாட்டீங்க. உன் பிள்ளைகளை குறித்து நீங்க அக்கறை கொள்ள மாட்டீங்க. உன் மனைவியை பார்த்து அக்கறை கொள்ள மாட்டீங்க. உன் புருஷனை பார்த்து நீங்க அக்கறை கொள்ள மாட்டீங்க. ஏன்? அந்த திரைக்குள்ளாக நீங்களும் தேவன் மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. அதான் தீர்க்கதரிசி கூறுகிறார், அந்த சாலையில் உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் அந்த வழி, வேற யாருக்குமே கிடையாது. அதான் உள்திரை. அந்த பசுத்தாவின் அனுபவத்தை தான் நீங்க அதுக்குள்ளாக தான் நீங்க வரணும். அதான் பசுத்தாவின் அபிஷேகம் முக்கியமா இருக்கிறது. அந்த பசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக வந்துட்டீங்கன்னா அது நீங்களும் தேவனும் தான், வேற எதுவுமே கிடையாது. பாருங்கள், தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். உங்கள் உணர்வுகளின்படியோ அல்லது காண்பவற்றின்படியோ அல்லாமல், நான் சொன்னது போலதான், உடைய உணர்வுகளின்படி அல்ல, கண்ணால பாக்குறதுனால அல்ல, தேவன் சொன்ன வார்த்தையின்படி செயல்பட வேண்டும். திருக்கதரிசி சொல்ற, உணர்வுகளின்படி அல்ல, நீங்க எதை பாக்குறீங்களோ உங்களுடைய பார்வைகளின்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க செயல்படணும். அல்லேலூயா. பாருங்கள், அதை உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்தல் என்றால் அதே காரியத்தை சொல்லுதல் என்று பொருள். நீங்கள் செய்யும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு பரிந்து பேசுவதற்காக அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நம்முடைய சொந்த ரத்தத்துடன் இருக்கிறார். யார் இருக்கிறார்? உங்களுக்காக கல்வாரியில் மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவுடைய வலது பாரிசத்திலே உங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராக அவர் அங்கே இருக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தை கரத்தில் வைத்துக் கொண்டு உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வியாதியா இருக்கிறீங்களா? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாவம் செய்றீங்களா? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தவறு செய்றீங்களா? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் செய்த தவற்றையை திரும்ப செய்யாதீங்க, செய்த பாவத்தை திரும்ப செய்யாதீங்க. அது அக்கிரமம், அதுக்கு மன்னிப்பே கிடையாது. தி அன்பர்டனபிள் சின், ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த பாவத்துக்கு தான் மன்னிப்பு கிடையாது. அதனால பாருங்கள்,
உங்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் தீர்க்கதரிசி இங்கு அழுத்தமாக கூறியிருக்கிறார். நீங்கள் எந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறீர்களோ, எந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவை எந்த அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அடிப்படையில் தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன், அவருடைய காயங்களில் நான் குணமாவேன். அந்த வார்த்தையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு குணமடைகிறீங்களா, சுகமடைகிறீங்களா? அந்த அடிப்படையில் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை எந்த அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் நீங்க தீர்க்கதரிசி கூறுகிறார். தொடர்ந்து இங்கே வாசிக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யும் வரை அவரால் உங்களுக்காக எதையும் செய்ய முடியாது. நீங்கள் அறிக்கை செய்கிற வரையிலும் தேவன் உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாது. அறிக்கை செய்யணும். வாயினால் அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்திலிருந்து அறிக்கை செய்யணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை அறிக்கை செய்யணும். விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யணும். அது எவ்வளவு நாள் செல்லும் எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ளாக இருக்கிற வியாதி ஒரு நாள்ல சுகமாகலாம், 2 நாள்ல சுகமாகலாம், 1 வாரத்துல சுகமாகலாம், 1 மாசத்துல சுகமாகலாம், 6 மாசத்துல சுகமாகலாம், 1 வருஷத்துல சுகமாகலாம். ஆனால் எப்ப சுகமாகும் தெரியாது. அதுவரையில் நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் எந்த வார்த்தையை அறிக்கை செய்தீர்களோ அந்த வார்த்தை நீங்க சுகமாகிற வரையிலும் நீங்க செய்த அறிக்கையின்படி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். புரியுதா? ஒரு வாரம் தேவனிடத்துல தினந்தோறும் ஜெபிச்சுட்டு இன்னும் நீங்க சுகமாகலன்னு சொல்லிட்டு தேவனை மறுதளிச்சுட்டு போகக்கூடாது. தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. நீங்க சுகமாகிற வரையிலும் நீங்கள் செய்த அறிக்கையின்படி நிலைத்திருக்க வேண்டும். நீங்க சுகமாகிற வரையிலும் எந்த அடிப்படையிலே நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த அடிப்படையிலே நீங்க சுகமாகிற வரையிலும் அந்த அடிப்படையில் உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சோதனை உண்டு. சாத்தான் உங்களை உபத்திரப்படுத்துவான். சாத்தான் உங்களை வேதனைக்குள்ளாக கொண்டு வருவான். சாத்தான் உங்களிடத்துல பொய் சொல்லுவான். பார், இன்னும் நீ சுகமாகல, அவன் நீ கை கொண்ட சத்தியம் பொய், நீ பெற்றிருக்கிற உபதேசம் தவறு, இது காலத்தின் செய்தி என்று சொன்னாயே, பாத்தியா இந்த காலத்தின் செய்தி உன்னை சுகமாச்சா? இல்ல. சாத்தான் பேசுவான். அவனுக்கு இடம் கூடாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவனை கடிந்து கொள்ளுங்க, அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இந்த தெய்வீக சுகமளித்தலின் முக்கியமான வழி தீர்க்கதரிசி கூறுகிறார். தெய்வீக குணப்படுத்தலின் முக்கிய வழி வார்த்தையை போதிப்பதுதான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஏன் தெரியுமா? இந்த தெய்வீக சுகப்படுத்துதல் இதுக்கான முக்கிய வழி என்னவென்றால் வார்த்தையை போதிப்பதுதான். ஏனென்றால் வார்த்தையை போதிக்கும் போதுதான் ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிறார்கள். விசுவாசம் எப்படி இருக்கிறது? கேள்வினாலும் கேட்கறதுனாலும் வருகிறது. இந்த நான் போதிக்கும் போது அதனால்தான் சொல்றேன் பசுத்தாவியல் ரொம்ப முக்கியம். ஏனென்றா பசுத்தாவியின் பெற்று ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கும் போது ஜனங்கள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். அந்த சத்தத்தை கேட்கிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அதை என்ன பண்றாங்க? ஆமா, எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். இப்ப பாருங்கள், இந்த தெய்வீக குணப்படுத்துதலின் முக்கிய வழி போதிப்பது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஏனென்றால் ஜனங்கள் அதை கேட்கிறார்கள், அதை அறிக்கை செய்கிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள். இந்த விசுவாசமானது கேட்கிறதுனாலும் கேள்வியினாலும் வருகிறது என்று வேதம் கூறியிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி இந்த செய்தியை நான் இதோட முடிச்சிடறேன். இந்த ராபோஜனத்துல இங்க தெய்வீக சுகமளித்தல் இருக்கிறது என்று தீர்க்கதரிசி பேசுகிறார். கம்யூனியன் இப்போ நாம் கம்யூனியன் சர்வீஸை எதிர்நோக்கி இருக்கிறோம். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராபோஜன ஆராதனை இருக்கிறது. இந்த ராபோஜன ஆராதனையிலே தெய்வீக சுகமளித்தல் அங்கே ராபோஜன ஆராதனையில் இருக்கிறது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கம்யூனியன் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா தெய்வீக சுகமளித்தல் இருக்கிறது. பசுத்த பவுல் அதை குறித்து கூறுகிறார். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ராபோஜன ஆராதனையிலே செய்கிற தவறுகளை அங்கே பசுத்த பவுல் அங்கே கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 31 வசனங்களை வாசிக்கும் போது அங்க பசுத்த பவுல் அங்கே கூறுகிறார். வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தானால் எனில் அபோதரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதனை நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நிதிரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சகோதரனே, சகோதரிகளே கேளுங்கள்.
இந்த ராபோஜனத்துல வரும்போது அதுக்கு ஒரு காரியம் வைத்திருக்கிறேன். அதுக்காக ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். ராபோஜனம், ஏனென்றால் ராபோஜனம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் கை கொள்ளுகிற ஒரு கற்பனைகளிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அதுதான். ஏனென்றால் இந்த ராபோஜனத்திலே தெய்வீக சுகமளித்தல் அங்கே இருக்கிறது. தெய்வீக சுகமளித்தல் ராபோஜனத்தில் இருக்கிறது. பரிசுத்த பவுல் சொல்றார், ராபோஜனம் என்னன்னே தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருந்து நிறைய பேர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஏனென்றால் நான் புசிக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கிறோம். நம்ம பானம் பண்ணுகிறது என்ன? அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அப்போ ஒருவன் அபாத்திரம் உள்ளவனாய் இதுல காணப்பட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை குறித்தும் என்னாலும் அவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பசுத்த ஆவியை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும் தேவனுடைய ஆவியை பெற்றும் இந்த காலத்துக்குரிய செய்தியை பெற்றும் மறுதளித்து போனவர்கள் எந்த ரத்தம் அவர்களை பசுத்தமாக்கினதோ அந்த ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதித்து இந்த உலகத்துக்காக தன்னுடைய கற்பை விட்டு போட்டார்கள் என்று கடைசி செய்தியில் நான் கூறினேன். எந்த ரத்தம் அவர்களை பசுத்தமாக்கினது? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் அவர்களை பசுத்தமாக்கினது. ஆனா அந்த உலகத்துக்காக என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதித்து அவர்களை இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து போனார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது. அவர்களுடைய முடிவு பாதாளம் தான், நரகம் தான். ஆனா பாருங்கள், இந்த தெய்வீக சுகமளித்தல் இந்த ராபோஜனத்தில் இருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசி சொன்னது போல எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த அந்த அவருடைய சரீரத்தை வாங்கி புசிக்கும் போது நீங்கள் விசுவாசத்தினால் அறிக்கை செய்யணும், கர்த்தாவே இது உம்முடைய சரீரமா இருக்கிறது, இது உம்முடைய குற்றமற்ற சரீரமா இருக்கிறது. கர்த்தாவே நான் இதை புசிக்கும் போது இது என்னை குணமாக்கட்டும், இது என்னை சொசமாக்கட்டும், இன்னும் வியாதியிலிருந்து விடுதலை கொண்டு வரட்டும். அப்படியாக தான் நீங்க விசுவாசத்தில் அது கேட்கணும். இந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது, கர்த்தாவே நீர் இந்த கல்வாரியிலே இந்த சிந்தின ரத்தம் இது எனக்காக, என்னை குணமாக்குவதற்காக, என்னை சொசமாக்குவதற்காக, என்னை குணப்படுத்துவதற்காக நீ சிந்தின ரத்தம் என் பாவங்களை மன்னிப்பதற்காக. இந்த அடிப்படையில் தான் நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறை ராபோஜனம் எடுக்கும் போதும் இந்த அடிப்படையில நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபத்திலே இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஊழியக்காரன் வந்து உங்களிடத்துல அவருடைய சரீரத்தை பிட்டு அவர் கொடுக்கிறார். என்ன கூறுகிறார்? குற்றம் இல்லாதபடி நீங்க அதை காத்துக்கொள்ளுங்கள். அவ அந்த சரீரத்தை வாங்கி புசிக்கும் போது, கர்த்தாவே இந்த சரீரம் எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம், என் நோய்களுக்காக என் வியாதிகளுக்காக நீர் அங்கே அடிக்கப்பட்டு இந்த ரத்தத்தை வாங்கி பானம் பண்ணும் போது, கர்த்தாவே அந்த கல்வாரியில சிந்தின ரத்தம் அது எனக்குரியது, இந்த உம்முடைய ரத்தத்தினால் நான் பசுத்தமாக்கப்பட்டேன், உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரித்தது, பிறகு என்னுடைய ஆவி எனக்குள் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அந்த ரத்தத்தை பானம் பண்ணும் போது இப்படியாக விசுவாசத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், எந்த அடிப்படையில் நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அந்த அடிப்படையில் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? தெய்வீக சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். சகோதரனே, இஸ்ரேல் ஜனங்கள் கம்யூனியன் சர்வீஸ் எடுத்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நாம் கை கொள்கிற இந்த ராபோஜனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து தீர்க்கதரிசி கூறுகிறார், ராபோஜனத்தில் அவர்கள் புசித்து 40 வருஷம் அவர்கள் மத்தியிலே, 40 வருஷம் பிரயாணத்திலே, 40 வருஷம் யாத்திரையிலே அவங்களுக்குள்ளாக ஒருவரும் சுகவீனரும் இல்ல, பலவீனரும் அல்ல, எல்லாமே சுகத்தோடும் பலத்தோடும் இருந்தார்கள். தீர்க்கதரிசி அது கூறுகிறார். அந்த ராபோஜனத்திலே வல்லமை இருக்கிறது, அந்த ராபோஜனத்தில் தெய்வீக சுகமளித்தல் இருக்கிறது. நான் அந்த சான்றோடு எடுத்து வந்திருக்கிறேன், அதை பாருங்கள். தெய்வீக சுகமளித்தல் என்பது ராபோஜனத்தில் இருக்கிறது என்பதை அறியீர்களா? இஸ்ரவேலர்கள் அந்த அடையாளமாக ஆட்டுக்குட்டியை, அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த போது அவர்கள் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் பயணம் செய்தனர். அப்பயணத்தின் முடிவில் அவர்கள் மத்தியில் பலவீனமானவர்கள் ஒருவரும் கூட இல்லை. அல்லேலூயா. இந்த ராபோஜனத்துல நம்ம புசிக்கிறோம். அதை காட்டிலும் அவர்கள் என்ன பண்ணாங்க? பஸ்கா பலியை அவர் புசித்தார்கள். அது மாம்ச சரீரமானது, மாம்சத்துக்கு ஏதுவானது. ஆனால் நான் புசிக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அப்போ இஸ்ரவேலர்கள் கை கொண்ட காரியத்தை விட நாம் பெற்றிருக்கிற காரியம் அதிக வல்லமை உள்ளது. தெய்வீக சுகமளித்தல் அதுலதான் இருக்கிறது. அதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், அவள் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள், ஆனால் நாம் யார்? ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, நம்ம ராஜரீக வித்து, நம் பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர போகிறவர்கள். ஆனா பாருங்கள், நாம் புசிக்கிற இந்த மாம்சமும் நம் பானம் பண்ணுகிற அவருடைய ரத்தமும்
அது தேவனுடையதா இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துனுடையதா இருக்கிறது. இது என்னுடைய மெய்யான போஜனமா இருக்கிறது, இது என்னுடைய மெய்யான பானமா இருக்கிறது. இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்கு வியாதியும் இல்லை, மரணம் இல்லை, நோயும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மரணமும் பாதாளமும் இந்த வாசலை மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் அவருடைய சரீரமா இருக்கிறீர்கள். அந்த சரீரத்துக்கு அவரே தலையா இருக்கிறார். இந்த சபைக்கு தலையா இருக்கிறது யார்? அது கிறிஸ்துவா இருக்கிறது. நாமே அவருடைய சரீரமா இருக்கிறோம். ஒரே சரீரமாகவும் தனித்தனியே அவயங்களுமா இருக்கிறோம் என்று பசுத்த பவுல் அங்கே கூறியிருக்கிறார். இப்ப பாருங்கள், நாம் தொடர்ந்து இங்கே வாசிப்போம். அப்பயணத்தின் முடிவில் அவர்கள் மத்தியில் பலவீனமானவர் ஒருவர் கூட இல்லை. அதை சிந்தித்து பாருங்கள். 40 ஆண்டுகள் ஆகியும் பலவீனமானவர் ஒருவர் கூட இல்லை. கர்த்தருடைய பந்தி, கம்யூனியன் என்பது விசுவாசிகளுக்கான ஒரு அடையாளம். தீர்க்கதரிசி கூறுகிறார். நம்முடைய வழிகாட்டி யார்? தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசி கூறுகிறார், இந்த கம்யூனியன், ராபோஜனம் என்பது இது விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. பாருங்கள், ராபோஜனத்துடைய முக்கியத்துவம், அதனுடைய மகிமையும் பாருங்க. இந்த ராபோஜனம் அதனால தான் சொல்றேன், ராபோஜனத்தை யாரை விட்டுறாதீங்க. சில பேர் நமக்குள்ள இருக்கிற சில விசுவாசிகள் என்ன பண்றீங்க? ஆமா, அதை பங்கு கொள்ளாம விட்டுறீங்க. அதுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல. அதனால தானே நீங்க என்ன பண்றீங்க? அந்த ராபோஜனத்துல நீங்க வர்றது கிடையாது. ராபோஜனத்துக்கு வாங்க. ராபோஜனம் யாருக்கு அடையாளமா இருக்கிறது? விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார், கர்த்தருடைய பந்தி, கம்யூனியன் என்பது விசுவாசிகளுக்கான ஒரு அடையாளமாகும். மாசத்துல ஒரு தடவை தான் அவருடைய ரத்தத்தை பானம் பண்றீங்க, மாசத்துல ஒரு தடவை தான் அவருடைய சரீரத்தை புசிக்கிறீங்க. அதையும் நீங்கள் தவறிவிட்டால், இதுதான் நமக்கு மிகவும் முக்கியம். அன்னைக்கு யாரும் நம்ம மத்தியில் ஆப்சென்ட் இருக்கக்கூடாது. எல்லாமே அன்னைக்கு பிரசன்ட். சுகமாகணுமா? வாங்க. யாருமே கட்டாயப்படுத்தல. கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த ஊழியம் கிடையாது. கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த காரியமானது கிடையாது. நித்திய ஜீவன் வேணும்னா நீதான் உள்ள வரணும். நான் போய் கட்டாயப்படுத்த முடியாது. பசுதாவி சொல்லிட்டார். வெளிப்படத்துல சொல்லப்பட்டு ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் எவனோ ஜீவ தண்ணீர் என்ன பண்ணுவான்? இலவசமா வாங்கி கொள்ளுங்க. ஆவியும் மனவாட்டியும், ஆவி யாரு? பசுத்த ஆவியானவர். மனவாட்டி யார்? இந்த சபை. ஊழியக்காரனோ, சுவிசேஷனோ, வார்த்தையை போதிக்கிறவனோ அவன் என்ன செய்கிறான்? அழைக்கிறான், அழைப்பை கொடுக்கிறான். ஆனா கட்டாயப்படுத்தல. நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தல. நித்திய ஜீவனம் வேணும்னா நீதான் உள்ள வரணும். சுகமாகணுமா? நீதான் உள்ள வரணும். வியாதி நீங்கணுமா? நீதான் உள்ள வரணும். மரணம் நீங்கணுமா? நீதான் உள்ள வரணும். உன் ஆத்மா பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்படணுமா? நீதான் உள்ள வரணும். பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா? நீதான் உள்ள வரணும். இது கட்டாயத்தின் அடிப்படையில் கிடையாது. பாருங்கள், இங்கே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பசுத்தாவியானவர் உங்களை அழைக்கிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். காது உள்ளவன் எவனோ பசுத்தாவியினர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன். அப்ப எதுவுமே கட்டாயத்தின் அடிப்படையில் கிடையாது. ஏனென்றால் தேவன் ஆதியிலே ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும் போது சுயாதீனத்தை ஒரு மனிதனுக்குள்ளாக வைத்து விட்டார். இப்போ நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும் போது சுயாதீனம் என்ற ஒரு காரியத்தை ஒரு மனிதனுக்குள்ளாக வைத்து விட்டார். ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அது அவனுடைய விருப்பம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் நான் நரகத்துக்கு போகணுமா? அது அவனுடைய விருப்பம். நீங்க ஸ்கூல்ல போய் படிக்கிறீங்களா? அது உன்னுடைய விருப்பம். இல்ல நான் படிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அது உன்னுடைய விருப்பம். நித்திய ஜீவன் வேணுமா? அது உன்னுடைய விருப்பம். நீங்க சுகமடைவதும் சுகமடையாமல் போவதும் அது உங்களுடைய விருப்பம் தான். எதுவுமே கட்டாயம் கிடையாது. தேவன் சுயாதீனத்தை ஒரு மனிதனுக்குள்ளாக வைத்து விட்டார். நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் உன்னுடைய விருப்பம் தான். ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன், இதை புறக்கணித்தால் உனக்கு நரகம். உனக்கு எது வேணுமா நீ தான் சூஸ் பண்ணிக்கணும். அதே போலதான் ஒரு வாழ்க்கை துணை. தீர்க்கதரிசி கூறுகிறார், யூ மஸ்ட் சூஸ் த ரைட் லைஃப் பார்ட்னர். சரியான வாழ்க்கை துணையை நீங்க என்ன பண்ணுங்க? தேர்ந்தெடுங்கள். த சூசிங் ஆஃப் எ பிரைட் என்ற தீர்க்கதரிசி அந்த மனவாட்டியை தேர்ந்தெடுத்தல் என்ற செய்தியை பேசியிருக்கிறார். அதுலதான் விருப்பத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கூறியிருக்கிறது என்றால், நீங்கள் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது என்றால் அது உன்னுடைய விருப்பம். தவறான ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்தால் அது உன்னுடைய விருப்பம். நித்திய ஜீவனை தேர்ந்தெடுக்கிறீங்களா? அது உன்னுடைய விருப்பம். எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கிறது. எல்லாமே விருப்பம் இருக்கு. நீ பாவம் செய்ய போறியா? போய் பாவம் செய், அது உன்னுடைய விருப்பம். வேதம் அதை குறித்து கூறியிருக்கிறது. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பசுத்தமாகிற இன்னும் பசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், தூங்குகிறவன் தூங்கட்டும். எல்லாமே விருப்பம் தான். நீ பசுத்தமாகணும்னு நினைச்சனா இன்னும் பசுத்தமாகு. நீ தூங்க போறன்னு சொன்னா இன்னும் நீ ஆவியில தூங்கு. முடிவு என்ன? மரணம் அல்லது ரத்த சாட்சி. தூங்க போறியா? தூங்கு. அநீதி செய்ய போறியா? அநீதி செய். பாவம் செய்ய போறியா? பாவம் செய். பசுத்தமாகணும்னு விரும்புறியா? பசுத்தமாகு.
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புறியா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. எல்லாமே எப்படி இருக்கிறது? விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விருப்பம் யாருடைய கருத்தில் இருக்கிறது? ஒரு மனிதனுடைய கருத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை செய்வதும் செய்யாமல் போவதும், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் ஒரு மனிதனுடைய கருத்துல தான் இருக்கிறது. நீங்க நியாய தீர்ப்பு நாளிலே அந்த வெள்ளை சிங்காசனமானது வைக்கப்படும். அப்போ அது புஸ்தகமானது திறக்கப்படும். வாழ்க்கை புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் என்று நான் கடைசியாக சொன்னேன். அப்போ நான் இந்த சாட்சியை கேட்டேன், எனக்கு தீர்க்கதரிசி இவர் எனக்கு செய்தியை சொல்லல, இவர் நான் செய்தி சொல்லினா நான் ரசிக்கப்பட்டிருப்பேன், எந்த ஒரு காரியத்தை சொல்ல முடியாது. நீ செய்தி புறக்கணிச்சிருப்ப, ஏற்றுக்கொள்ளாமல் போயிருப்ப. அது யாருடைய தவறு? அது உன்னுடைய தவறு. தேவன் இந்த பூமியில உனக்கு விருப்பத்தை வைத்து விட்டார். செய்தி ஏற்றுக்கொள்கிறா, ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்ளலையா, அது உன்னுடைய விருப்பம். இது ஜீவன் வேணும்னா உள்ளவா, இல்லைன்னா வெளியே போயிடு, அவ்வளவுதான். ஏன்னா கடைசி காலத்துல இருக்கிறோம். இப்பொழுது புதுசா ஒரு மனுஷன் பிறந்து, ஆவியில் பிறந்து, அவன் வளர்ந்து, அவன் பசுத்த ஆவின் அனுபவத்தோடு கூட புல்திரைக்குள்ளாக போவதற்கான நேரமும் காலம் இனி இல்லை. தேவன் ஒருவேளை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக அவர் கால தாமதிப்பானால் அது என்னுடைய கருத்துல இல்ல, அது தேவனுடைய கருத்துல இருக்கிறது. அவருடைய வருகை நாழிகை ஒருவரும் அறியாது இருக்கிறார். தேவனுக்கு தான் தெரியும். நான் ஒரு மனுஷன், தேவனுடைய வருகை எப்பொழுது எனக்கும் தெரியாது, பசுத்த தூதர்களுக்கும் தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். கடைசி மனிதன் ரட்சிக்கப்படுகிற வரையிலும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், வேதம் கூறியிருக்கிறது. நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாக போவோம். பாருங்கள், இந்த வியாதியை எந்த ஒரு மனிதனாலும் சுகமாக்க முடியாது. ஒரு மருத்துவரால சுகமாக்க முடியாது, ஒரு போதகனால சுகமாக்க முடியாது, ஒரு தீர்க்கதரிசினால சுகமாக்க முடியாது, யாராலுமே சுகமாக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தவிர, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை தெய்வீக சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை தெய்வீக சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார். அவரே அல்லாமல் இந்த பூமியில வேற எதுவுமே உங்களை எல்லாம் பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது. எதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் அந்த செய்தி முடிச்சிடறேன். இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமியில இருக்கும்போது அங்கே உதிர போக்கினால் ஒரு ஸ்திரீ வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். எல்லாருக்குமே தெரியும், ரத்த போக்கு. ஒரு ஸ்திரீ ரத்த போக்கினால் என்ன பண்ண அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். யாராலும் சுகமாக்க முடிஞ்சுதா? வேற வழி இல்ல, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அவளை சுகமாக்க முடியும். அவள் என்ன செய்திருப்பாள்? மருத்துவர் இடத்துல போயிருப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? கோடி கோடியா மருத்துவர் இடத்துல போய் பணத்தை கொட்டுறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பணம் வேணாலும் தர, எனக்கு இருக்கிற வியாதியை சுகமாக்கு. டாக்டர் என்ன செய்வான்? அவனும் ஒரு மனுஷன் தான், முடிஞ்ச வரைக்கும் செய்வான், முடியலன்னா கைவிட்டுருவான். மருத்துவர் உங்களை கைவிட்டுருவார், தேவன் உங்களை கைவிட மாட்டார். மனுஷனால குணமாக்க முடியாது, ஆனா தேவனால குணமாக்க முடியும். மனுஷன் உங்களை கைவிட்டுருவான். டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பான், முடியலன்னா என்ன பண்ணுவான்? கைவிட்டுருவான். இன்னும் 2 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க, 3ஆம் நாள் செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர். தெளிவா சொல்லிடுவாங்க டாக்டர். ஏன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற வியாதி முத்தி விட்டது, கால தாமதமாகி விட்டது. இன்னும் இந்த 2 நாள் தான் இந்த சகோதரன் உயிரோடு இருக்க போகிறார், அல்லது இந்த 2 நாள் தான் இந்த சகோதரி உயிரோடு இருக்க போகிறார். டாக்டர் கைவிட்டாங்கன்னா எங்க போவீங்க? உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல கேட்டு பாருங்க. கோடி கோடியா திரும்ப அவர்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உத்தமமான இருதயத்தோடு கூட அவர்கிட்ட கேட்டு பாருங்க. உண்மையான இருதயத்தில ஆழத்தில் அவர் இடத்துல நோக்கி கேட்டு பாருங்க. கர்த்தாவே, நான் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை தெய்வீக சுகமளிப்பவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் என்னை சுகமாக்குவீரா? இந்த பூமியில உம்மை தவிர வேறு ஒருவரும் என்னை சுகமாக்க முடியாது, நீர் ஒருவரே என்னை சுகமாக்க முடியும். நீங்க அவரை தெய்வீக சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ளுங்க, அவரால் மாத்திரமே உங்களை சுகமாக்க முடியும். அதனாலே விசுவாசம் இல்லாமல் சுகம் அடைவது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் சுகம் அடைவது கூடாத காரியம். அதனாலதான் சொல்றேன், நீங்க ஜெபிப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு காரியத்தை, சரீரத்துல ஒரு பலவீனம், ஒரு கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு புற்றுநோய் வந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வலியும் வேதனையும் என்ன பண்ணுது? சரீரத்தில் உண்டாயிருக்கிறது. கேன்சர் வியாதி அதனுடைய வீரியம் அதிகமா இருக்கும். அதனுடைய உயிரணுக்கள் என்ன பண்ணும்? வேகமாக உற்பத்தி பண்ணும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அப்ப அதனுடைய வீரிய தன்மை இன்னும் நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டே இருக்கும். சீக்கிரத்தில் அதனுடைய முடிவு மரணம் தான். ஆனா பாருங்கள், நீங்கள் உத்தமமுள்ள இருதயத்தோடு கூட தேவனிடத்துல பலிபீடத்துக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, தேவனே என்னை கைவிட்டாதீங்கப்பா, டாக்டர் என்னை கைவிட்டாங்க, நீர் என்னை கைவிடாதிரும், என்னை உண்டாக்கினது நீர்தான், என்னை சிருஷ்டித்தவர் நீர்தான். நீங்க அவரிடத்துல ஜெபித்து, உத்தமமாக ஜெபித்து விட்டு நீங்க இந்த தேவனுடைய பலிபீடத்திலிருந்து கடந்து செல்லும் போது பிசாசு உங்க பின்னாடியே வருவான். ஒரு காரியத்தை சொல்றேன்,
நீங்க ஜெபிச்சீங்க பாத்தீங்களா? நீங்க எந்த அடிப்படையில் நீங்க அறிக்கை செஞ்சீங்களோ அந்த அடிப்படையில் உறுதியா இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்க எந்த அடிப்படையில நீங்க தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டீர்களோ, எந்த அடிப்படையில நீங்க தேவனிடத்தில் ஜெபித்தீர்களோ, அந்த அடிப்படையின்படி சாத்தான் உங்களை சோதிப்பதற்காக உன் பின்னாடியே வருவான். நீ கேட்ட ஜெபத்தின்படி உறுதியா இருக்கிறீங்களா? நீங்க கேட்ட விசுவாசத்தின்படி உறுதியா இருக்கிறீங்களா? சாத்தான் வந்து சோதிப்பான். தேவன் ஒருபோதும் சோதிக்க மாட்டார். தேவன் நேரடியாக எந்த ஒரு மனிதனை சோதிப்பது கிடையாது. அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? சாத்தான் என்ன பண்ற? அனுமதி கொடுக்கிறார். நீ போ, நீ போய் அவனை சோதி, நீ போ அவனை சந்தி. வியாதி வருகிறதா? தேவன் வியாதியை ஒருபோதும் கொடுக்கிறவர் அல்ல. அவர் தெய்வீக சுகமளிக்கிறவர். தெய்வீக சுகமளிக்கிறவர் இடத்துல எப்படி வியாதி உண்டாகும்? ஒரு இனிப்பான தண்ணி ஒரு வீட்டுல எப்படி கசப்பான தண்ணி வரும்? வராது. ஒன்னு இனிப்பான தண்ணி இருக்கணும், உங்களை கசப்பான தண்ணி இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து வராது. ஒன்னு நன்மை இருக்கணும், உங்களை தீமை இருக்கணும். ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணுதான் இருக்கணும். ஆனா தேவனிடத்துல என்ன இருக்கிறது? தெய்வீக சுகமளித்தல் இருக்கிறது. அவரிடத்துல வியாதி கிடையாது. தேவனிடத்துல வியாதி இருக்கிறதா? தேவனிடத்துல இருள் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அப்போ ஒன்னு இருள் இருக்கணும், ஒன்னு வெளிச்சம் இருக்கணும். சாத்தான இடத்துல இருள் இருக்கிறது, அவனிடத்துல வெளிச்சம் இல்லை. தேவனிடத்துல வெளிச்சம் இருக்கிறது, அவரிடத்துல இருள் இல்லை. நன்மையும் தீமையும் ஒரே இடத்துல காணப்பட முடியாது. தேவன் நன்மை செய்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல. அப்ப சாத்தானே தீமையை கொண்டு வருகிறவனா இருக்கிறான். இப்ப பாருங்கள், சாத்தான் உங்களை வந்து சோதிப்பான். நீங்க ஜெபித்து கொண்டதுபடி, நீங்கள் விசுவாசத்தினாலே அறிக்கை செய்தபடி நீ சரியா இருக்கிறீங்களா சோதிப்பான். பொய்யான காரியங்களும் காதுல வந்து பேசுவான். நீ பார், இத்தனை வருஷம் நீ சபையில இருக்கிற, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் சபைக்கு போற, இந்த செய்தியை உத்தமமா வாழுற, பசுத்தமா வாழுற, ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேவன் உன்னை கைவிட்டாரா? ஏன் உனக்குள்ள இருக்கிற வியாதி இன்னும் சுகமாகல? சாத்தான் உன்னிடத்துல பேசி உன்னை குழப்பமடைய செஞ்சு உன்னை சந்தேகத்தை உருவாக்கி உன்னை அவிசுவாசிக்கும்படி அவன் முயற்சி செய்வான். ஏற்கனவே நான் சொன்னது போலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? அப்போல இப்போ சாத்தானே. அதே காரியம் தான் நீங்களும் சொல்லணும். ஏன்னா நீங்க அவருடைய மனவாட்டி, நீங்க அவருடைய சரீரம். இயேசு கிறிஸ்து செய்த அதே காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. ராத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்போல இப்போ சாத்தானே, என் மேல உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு கிடையாது. இதுதான் நீங்க செய்ய போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், விசுவாசத்தை நினைச்சிருங்க. கடைசி காலத்துல உங்களை தடுமாறும்படி செய்வதற்கு சாத்தான் என்ன செய்வான்? எப்பேற்பட்ட வியாதிகளை அவன் கொண்டு வருவான். உங்களை அவிசுவாசிக்கும்படி அநேக காரியங்களை அவன் கொண்டு வருவான். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அப்படின்னு வார்த்தை வேதம் சொல்லி இருக்கிறது. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். ஆகினாலே மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டிய இந்த காலத்திலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து, தேவன் நமக்காக ஒரு பாதையை உண்டாக்கி இருக்கிறார். The God has provided a way for us. தேவன் நமக்காக ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம் அந்த வழியிலே சரியாய் நடக்க வேண்டும். அதான் வார்த்தை. இந்த வார்த்தையின் சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா கை கொள்ளணும். இந்த வார்த்தையிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? ஆமா, வலது புறமாகவது இடது புறமாக சாயாமல் வார்த்தையில நேராய் சரியாய் நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனாலே சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் அவருடைய திட்டங்களையும் முறியடிக்க வேண்டும்னா வார்த்தையிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருந்தால் மாத்திரமே சாத்தான் கொண்டு வருகிற காரியங்களை உங்களால் முறியடிக்க முடியும். அதனாலே இந்த கடைசி காலத்துல என்ன செய்வான் சாத்தான்? ஒரு பலத்த காற்று போல உங்கள் மேல் வந்து மோதுவான். ஏன் தெரியுமா? நீங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு படகுல நீங்களும் கிறிஸ்துவும் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பிரயாணம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு, யாத்திரை ஏற்கனவே தொடங்கிடுச்சு. எங்க இருக்கிறோம்? யோர்தானில் இருக்கிறோம். இப்போ யோர்தானுக்கு அக்கறைக்கு போகணும். யோர்தான் நடுவில் போய் மாட்டிக்கூடாது. யோர்தான் நதி எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் மரணம். தீர்க்கதரிசி கூறுகிறார். யோர்தான் நதி எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இப்போ நம்ம யாத்திரையை நம்ம தொடங்கிட்டோம். இப்போ நம்ம யாத்திரைக்கு அக்கறைக்கு போகணும். யோர்தானுடைய அக்கறைக்கு போகணும். அந்த படகுல நீங்களும் கிறிஸ்துவும் 2 பேரும் தான் அந்த படகுல இருக்கிறீங்க. சாத்தான் வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? படகை எப்படியாவது கவிழ்க்கணும் தான் முயற்சி செய்கிறான். ஏன்னா கடைசி காலம். நீங்க வார்த்தையின்படி ஜீவித்தா அவனுக்கு பிடிக்காது. வார்த்தையின்படி சரியா இருந்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. இந்த சத்தியத்தை குறித்தும், ஏனென்றால் இந்த சத்தியம் தான் சாத்தானுடைய முகத்தறி கிழிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆகையினால் தான் சாத்தான் நமக்கு எப்பொழுதுமே எதிராக இருக்கிறான். ஆகையினால் தான் உங்களை என்ன பண்ணணும்? எப்படியாவது உங்களை கவிழ்த்து போட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தி முடிச்சதுக்கு அப்புறம், இந்த ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாத்தான் உங்க பின்னாடியே வருவான். அதனால தான் சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. பசுத்தாவியை பெற்றவங்க எச்சரிக்கையா இருக்கணும். வார்த்தையை பெற்றவங்க எச்சரிக்கையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி சரியாய் போகிறவங்க எச்சரிக்கையா இருக்கணும். சாத்தான் உங்களை சோதிப்பதற்காக பின்னாடியே வருவான். சாத்தான் என்ன செய்கிறான்?
ஒரு பலத்த காற்றை என்ன பண்றான் உங்கள் மேல் மோத செய்கிறான். உங்களுடைய படகு கவிழ்ந்து போகும்படி அவன் செய்கிறான். ஒரு பலத்த காற்று உங்கள் மேல் வந்து மோதும். ஒரு பெரிய அலை, ஒரு பலத்த அலை உங்கள் படகின் மேல் வந்து மோதும். அது குறித்து பயப்படாதிருங்கள். ஏன்னா அந்த படகுல யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்க மாத்திரம் தனியா இல்ல. அந்த படகுல யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்தான் உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த சபையையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த பேழை. இது நம்மளுடைய பேழையா இருக்கிறது. இந்த பேழைக்குள்ளாக இருக்கிறோம். இந்த பேழை எங்க போய் நிக்கணும்? எங்க போய் நிக்க வேண்டுமோ அந்த இடத்துல போய் நிக்கணும். இந்த பேழை எங்க போய் நிக்கும்? கடைசியா யோர்தானின் அக்கறையில போய் நிக்கும் இந்த பேழை. இந்த பேழையை வழிநடத்தி செல்கிறது யார்? அவர்தான் நம்முடைய வழிகாட்டி பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் எப்படி செல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எந்த திசையில இந்த சபையானது அழைத்து செல்ல வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஒரே ஒரு வசனத்தோடு இந்த செய்தியை நான் முடிச்சிடறேன். சாத்தான் எவ்வளவு பெரிய அசைக்க முடியாத எவ்வளவு பெரிய அலைகளை உங்கள் மேல் வந்து கொண்டு வந்து மோதினான், எவ்வளவு பெரிய ஒரு பலத்த காற்று உங்கள் மேல் கொண்டு வந்து மோதினான், பயப்படாதிருங்கள். கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33 22 வசனத்தை வாசிங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். தீர்க்கதரிசி இந்த காரியத்தை கூறுகிறார். என்னை மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை இதுதான். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை கரத்தினால் மூடி உன்னை பாதுகாப்பேன். தீர்க்கதரிசி கூறுகிறார். நோயா இருக்கிறீங்களா? வியாதியா இருக்கிறீங்களா? பாவத்தின் பிடியிலே சிக்கி இருக்கிறீங்களா? வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளாக போங்கள். அந்த கண்மலை யாரா இருக்கிறார்? அவர்தான் கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே வேதம் கூறியிருக்கிறது, தாவீது கூறியிருக்கிறார், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அதுக்குள்ளாக போருங்கள், அதுக்குள்ளாக போங்கள். அந்த கண்மலையாக கிறிஸ்து, அந்த கிறிஸ்துக்குள்ளாக உள்ளே செல்லுங்கள். வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த கண்மலையாக கிறிஸ்துக்குள் செல்லுங்கள். பாவம் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதா? அந்த கண்மலையாக கிறிஸ்துக்குள் செல்லுங்கள். நித்திய ஜீவன் வேண்டுமா? அந்த கண்மலையாக கிறிஸ்துக்குள் செல்லுங்கள். அந்த கருத்து நிழல் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதா? கண்மலையாக கிறிஸ்துக்குள் செல்லுங்கள். வியாதி உங்களை பின்தொடர்ந்து வருகிறதா? கண்மலையாகிய கிறிஸ்துக்குள் செல்லுங்கள். அவர் தன்னை கரத்தினால் உங்களை மூடுவார். நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாக இருப்பான். எது குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து உங்களை பாதுகாப்பார். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்று பாதுகாப்பு எது தெரியுமா? அதுதான் கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் தான் ஒரு விசுவாசிக்கு பாதுகாப்பு. அந்த ரத்தத்தை விட்டு நீங்க வெளியே போனா உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த உலகத்திலே ஒரு விசுவாசிக்கு பாதுகாப்பு எது? அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வார்த்தையை முன்பாக வையுங்கள். வாழ்க்கையில பிரச்சனை வருதா? வார்த்தையை முன்னாடி வையுங்கள். வியாதி வருதா? வார்த்தையை முன்னாடி வையுங்கள். தொல்லை உங்களுக்கு வருகிறதா? வார்த்தை முன்னாடி வையுங்கள். வேதனை உங்களுக்குள்ளாக வருகிறதா? வார்த்தை முன்னாடி வையுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு விரோதமாக வராங்களா? வார்த்தை முன்னாடி வைங்க. பிரச்சனை வருதா? வார்த்தை முன்னாடி வைங்க. எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? யூ புட் காட் ஃபர்ஸ்ட். தீர்க்கதரிசி பேசுகிறார். தேவனை எல்லாவற்றுக்கும் முன்பாக வையுங்கள். அது உங்களை வழி நடத்தும். வார்த்தை முன்பாக என்ன பண்ணுங்க? முன்பாக வையுங்கள். இந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். என்ன பேசணும்னு தெரியலையா? அந்த வார்த்தை உங்களுக்காக பேசும். உங்களுக்குள்ள இருந்து பேசும். அந்த வார்த்தையை வழிகாட்டி உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அது என்ன? தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த கண்மலையின் வெடிப்புக்குள் செல்லுங்கள். அது கண்மலையாகிய கிறிஸ்து மிகுந்த ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. தன்னை திரையினால் உங்களை மூடி, உங்களை கரத்தினால் மூடி உங்களை பாதுகாப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். நாம் யாவரும் சற்று எழுந்து நின்றோமாக தொடர்ந்து ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.